வந்து இசிஐ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈக்காட்டு தாங்கல். எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து தமிழ் எக்ஸாம் எழுதினாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து உடம்பு சரியாமல் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து நாங்கள் இந்த கலைஞர் ஹாஸ்பிட்டலில் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தை இப்போ வந்து ஸ்டேபிளாக இருக்காங்க. எங்களோட மேனேஜ்மெண்ட், எங்களோட சேர்பர்சன், கரஸ்பாண்டன்ட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவங்க தான் எங்களை கைட் பண்ணாங்க. இம்மீடியட் ஸ்கிரைப் அப்படின்றத ஒன்றுத்த நீங்கள் ட்ரை பண்ணலான்னு. அதே போல் வி ஆல்சோ தேங்க் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு இம்மீடியட் ஸ்கிரைப் மூலமாக குழந்தை இன்னைக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க. அவங்க வந்து எழுத மாட்டாங்க, அவங்க வாயில் சொல்லுவாங்க. ஸ்கிரைப் இன்னொரு டீச்சர் வந்து எழுதுவாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஹாஸ்பிட்டலுக்கும் சரி, இந்த ஸ்கூலுக்கும் சரி, இங்கே இருக்கிற சீஃபுக்கும் சரி, எங்களோட எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துறேன். தேங்க்யூ ஸோ மச். ரிஷிகேஷ் அண்ட் ஈஸ் ஃப்ரம் அசாம். ஓகே, ஸோ அங்கேருந்து இங்கே வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவன் ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு குழந்தை. he will always be in 3rd or 4th rank. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் சப்போர்ட் பண்ணதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். இஸ் ஓகே, அவன் நல்லா பேசினா, ஸ்டேபிள், பட் he needs some rest. நெக்ஸ்ட் மேக்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் கூட பெட்டர் ஆயிடலாம். தேங்க்யூ. பேர் என்ன? என்ன ஒர்க் பண்ணுவீங்க? மோகன் நெவர். ஷீட் கட்டிங் ஃபோல்டிங் வேலை செய்யலாம். உங்க பையன் என்ன படிக்கிறாரு? பையன் 10th. என்ன ஆச்சு அவருக்கு? அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் ஆயிடுச்சா? ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சா? ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியாச்சா? இப்போ நல்லா இருக்காரா? கொஞ்சம் நல்லா இருக்கு, மீடியம். எக்ஸாம் எழுத கூட்டு வந்திருக்கீங்க? ஆமா, எக்ஸாம் எழுத கூப்பிட்டேன். அவர் எக்ஸாம் எழுதணும்னு சொன்னாரா? ஆமா. நீங்களா கூட்டு வந்தீங்க? இல்ல, அவரே சொல்லலாம். என்ன வேலை பாக்குறீங்க இங்க? இங்கே இக்காத்தாங்கல்ல தான். என்ன வேலை? ஷேரிங் கட்டிங் ஃபோல்டிங். எவ்வளவு நாள் ஆச்சுங்க தமிழ்நாடு வந்து? 15 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா படிப்பாரு அவங்க பையன்? ஆமா, நல்லா படிப்பான். சரி, இப்போ எக்ஸாம் எழுத வச்சிருக்காங்க. இப்போ ஓகேவா? நல்லா இருக்காரு? ஓகே, நல்லா தான் இருக்கும்.